நாங்கள் வந்து குற்றம் சுமத்த விரும்புகிறேன். அதனால வந்து இதுக்கு வந்து இந்த அரசு தான் பொறுப்பெடுத்துக்கணும். காவல்துறையை வந்து அரசியலாக்கிட்டாங்க. அவர்கள் வந்து கரை கட்டாத திமுக காரர்களாக செயல்படணும். அது கான்ஸ்டபிள் இருந்து எஸ்பியிலிருந்து டிஜிபி வரையிலும் அந்த மாதிரி ஒரு நிலையை வந்து தமிழ்நாட்டில் தள்ளுகிறாங்க. மத்திய அரசு இதை வந்து வேடிக்கை பார்த்தால் தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடக்காது, அமைதியாக நடக்காது. அதனால மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று நான் வந்து வலியுறுத்துகிறேன். 39 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, நேரடியாக குற்றம் சாட்டுங்க. அந்த கொலைக்கான காரணம் யாரும் சார்? அதாங்க நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணாங்க? மின்சாரம் கட் பண்ணுது. ரெண்டாவது, ஒரு பிரபல்யமான பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் அவர். அச்சா, அவரை பார்ப்பதற்கு ஆண்கள் பெண்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. திரைப்படத்தில் இருக்கக்கூடியவங்க மேல ஒரு ஈர்ப்பை உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க. அப்போ வருவாங்கிற போது அவர்களுக்கு வந்து நீங்க பார்த்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணி நீங்க வந்து விசாரணை நடத்த கொடுக்கணும். விசாரணை கொடுத்தோன்னா அவங்க பாட்டில் வந்து அந்த இடத்துல நடத்திட்டு போயிடுவாங்க. நெருக்கமடியான இடத்த ஏன் கொடுக்குறீங்க நீங்க? அப்ப திட்டமிட்டு வந்து ஒரு அந்த குறுகலான இடத்துல கொடுத்து கூட்டத்தை கூட வச்சு எப்படியாவது ஒரு அசம்பாவித நடக்கட்டும் தான் நீங்க பாத்துருக்கீங்க. அப்ப அரசு பொறுப்பேற்றுக்கணும் இல்லையா? காவல்துறை பொறுப்பேற்றுக்கணும் இல்ல? காவல்துறை திமுக காரர்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து நீங்க ஐபிஎஸ் படிச்சீங்களா? அதுதான் ஐஏஎஸ் படிச்சீங்களா நீங்க? அதுக்குதான் வந்து இந்த தமிழ்நாட்டில் அரசு இயந்திரம் வந்து 18 லட்சம் பேருக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து வச்சுக்கிறோமா? தமிழ்நாட்டு மக்களுடைய 7 கோடி பேருடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குல்ல? அப்ப இந்த அரசு தானே ஏன் நீங்க வந்து ஒரு இடத்துல 10,000 பேர் போலீஸ் போட்டிருக்கணும்ல? அவ்வளவு பெரிய நடிகர் வராருல்ல? அப்ப நீங்க வந்து இது பொறுப்பு எடுத்துக்கணுமா இல்லையா? அப்ப இது எப்படி வந்து விபத்து நாங்க எப்படி இருக்கிறது? இது திட்டமிட்டு வந்து ரகசியமாக திட்டமிட்டு வந்து இது கொலைன்னு தான் நாங்க பார்க்க வேண்டியது. வேற எப்படி பார்க்க வேண்டியிருக்குது? இது கொலையா இல்லையா என்னங்கிறதெல்லாம் வந்து சுதந்திரமான இண்டிபெண்டா ஒரு விசாரணை நடந்தா தான் வந்து இதெல்லாம் உண்மை நிலைமைகள் வெளியே வரும். இல்லைன்னா மின்சாரத்தை எதுக்காக கட் பண்ணணும்? எதுக்காக ஒரு தலைவர் பேசி கொண்டிருக்கணும் வருகின்ற பொழுது அப்ப 7 மணி 7:30 மணி வரையிலும் நீங்க மின்சாரம் இருக்கும். அவர் வந்த உடனே மின்சாரம் கட் ஆகுமா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியத்து தலைவர்களும் நீங்க பண்ணுவீங்களா இல்லையா? தேர்தல் வர நீங்க எல்லாமே எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க இல்லையா? அப்ப அதனால இது வந்து நீங்க அப்படித்தான் இந்த விபத்து எல்லாம் கொண்டு போக கூடாது. 39 பேருடைய மரணம் இது கொலைதான். இதனால அப்படித்தான் இந்த வழக்கை கொண்டு போகணும். அதன் மூலமா தான் வந்து உண்மையான விசாரணையை உண்மை தன்மை வெளியே வருங்க. 39 பேர் இறந்து போயிட்டாங்க. நீங்க உட்பட பல்வேறு தலைவர்களும் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. பட் விஜய் பார்க்க வந்துதான் அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. அவர் வரலாங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு சார். இல்லை, அதை வந்து எதை வேணாலும் சொல்லலாங்க. அச்சா, அவர் வந்து இப்பொழுதுதான் வந்து திரைப்படத்துல வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. 39 பேர் இறந்துட்டாங்கிற அந்த பதட்டம் இருக்கலாம். அல்லது வந்து இது மீண்டும் ஏதாவது வந்து இது இன்னும் மீண்டும் அவரை பார்க்கறதுக்காக வரக்கூடியதோ அல்லது வந்து ஏதாவது ஒரு அசந்தம் இன்னும் கூடுதலாக ஏதாவது உயிரிழப்பை தடுக்கிறதுக்காக கூட அவர் வந்து அந்த இடத்துல இருந்து அது வெளியே போயிருக்கலாம். மற்றபடி அதுக்காக வந்து தன்னுடைய கட்சிக்காரர் தன்னை பார்க்க வந்தவங்க 30 பேர் இறந்த பிறகு யாரும் மனசாட்சி இருக்கக்கூடியவர்கள் யாரும் வந்து வெளியே போக மாட்டாங்க. அவர் இன்னும் கூடுதலாக இன்னொரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு முன்னெச்சரிக்கையுடைய அடிப்படையில் தான் அவர் போயிருக்க வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடியா இதை வந்து உதாசீனப்படுத்தி அப்படி பார்க்க கூடாதுங்கிறது என்னுடைய பார்வை. சம்பவம் முடிஞ்சதுக்கு அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கிறார். என்ன அரசு எடுத்தாங்க? என்னது அரசு? அப்படி என்ன திமுக மேல பற்றி இறந்தவங்க வந்து தமிழ்நாடு வெற்றி கழகத்தோட பம்பு ஏன் இங்க இருக்கிறவங்க 5வது நிமிஷம் எப்படி வர முடியும்? இல்ல காத்துட்டு இருந்தாங்களா? எல்லாமே தயாரா நிலையில் இருந்த தண்ணி பாட்டிலோடையும் தயாரா இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள தயாரா இருந்தாங்களா? நடக்கட்டும், நம்ம கரெக்டா எல்லாமே திட்டமிட்டு அப்படி போயிட்டு இருக்கு காத்துட்டு இருந்தாங்களா? என்னது என்ன விளையாட்டு? என்னது என்ன கேலி கூத்து? தமிழ்நாட்டுல இதெல்லாம் நடக்காது ஆச்சுங்களா? கரெக்டா மரியாதையை ஒழுங்கா இருந்துக்கணும் ஆச்சா. திமுக நிரந்தரமான ஆட்சி கட்டில் வந்து அப்படிங்கறத நடக்காது. தமிழ்நாட்டுல 2026 வேறு விதமா இருக்கும் ஆச்சா. அவங்க கூட்டங்கள் எல்லாம் எப்படி நாளைக்கு அமைதியா நடக்கும்? போலீஸ் வச்சு தமிழ்நாட்டுல வந்து எல்லாமே பண்ணிட முடியுமா? மக்கள் கிடந்திருந்தா என்ன ஆகிறது? அது ஒழுங்கா நடத்தக்கூட திமுக.